शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ராஜேந்திரன் அவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவருடைய மகனுக்கு வந்து 42 வயசாகுது. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, இன்னொருத்தங்க 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க இவ்வளோ நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சொந்த வீடு வேணுன்ற ஆசையில் வங்கியிலேருந்து கடன் வாங்கி மாதம் 15,000 ரூபாய் வந்து இப்போ லோன் கட்டிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தனியார் கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. இவருடைய மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் திடீரென்று இவருக்கு வந்து வேலை போயிடுச்சு சுவாமிஜி. அதனால கடந்த 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பிள்ளைகளும் படிக்க வைக்க முடியல, வங்கிக்கும் பணம் கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவருடைய பெற்றோர் கேட்டிருக்காரு, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்போது கிடைக்கும், வீட்டை விற்று விடலாமா இல்லை வேண்டாமா, இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி? இப்போ நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் மகனுக்கு வந்து வீடு பிரச்சனை தீர்றதுக்கும் வேலை விஷயமான பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம்னு சப்தரிஷி வாக்கு ரீதியாக பார்க்கலாம். பொதுவாக 7.5 ஆண்டு சனின்னு நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பா. சுவாதி நட்சத்திரம், துலா ராசிக்கு 7.5 ஆண்டு சனின்னு சொல்லியிருப்பா. மீன லக்னத்தில் வேறு பிறந்திருக்கார். இப்போ வந்து குரு வந்து விரயஸ்தானத்துக்கு வரது இப்போ 7.5 நாட்டு சனி நடுறதை எல்லா ஜோதிடர்களும் குறிப்பிடுவாள். ஆனால் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது இந்த 7.5 ஆண்டு சனியாலேயோ விரயத்துக்கு வர குருவாலேயோ இல்லை உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வர குருவாலேயோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டோம். ஒரு 10% பிரச்சனை உண்டு. நடக்கக்கூடிய தசா புத்தியை நம்ம கவனமாக பார்க்கணும். நீங்கள் வீடு வாங்கிய நேரம்ன்றது ஒரு சரியான நேரம்னு என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. முதலீடுகள் வந்து நல்ல விஷயந்தான், ஒரு முதலீடுன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த முதலீடு செய்கிற நேரத்தில் சில விஷயங்களை வந்து நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது.
எப்போ நீங்கள் வீடு வாங்குனீங்களோ அடிக்கடி சொல்லுவோம், 15,000 ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு வந்து லோன் கட்டும்பொழுது அதில் குறைஞ்சபட்சம் 10% சேவிங் கொண்டு வந்திருக்கணும். எல்லாருக்குமே பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், இப்போ 20,000 ரூபா லோன் கட்டினீங்கன்னா அதில் ஒரு 10% 2,000 ரூபா தனியாக சேவிங் எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் இல்லை 3 மாதம் லோனோ 4 மாதம் லோ இதுவோ உங்களுக்கு சேர்ந்து போயிட்டுருக்கும். எது உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை சேமிப்பாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல ஆடிட்டர்கிட்ட கேட்டால் அருமையான யோசனைகள்லாம் நிறைய சொல்லுவாள். இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையே போட்டு வர சொல்லுவாள். அது சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் கை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் ட்ரையாக இருந்துட்டீங்க, வந்த வருமானம் ஃபுல்லாக செலவினங்களுக்கு கொண்டு போயிட்டீங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு விஷயத்தில் யோசிக்கிறோம், இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து அமெரிக்காவுக்கு போயிடணும்னு நினைக்கிறவா ஒரு பகுதி ஆகிட்டா, அமெரிக்காவில் வாழறவா மாதிரியே வாழணும்னு நினைக்கக்கூடியவாலும் ஒரு பகுதி ஆகிட்டா. அமெரிக்காவுக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்துடும் நினைக்காதீங்க. அதாவது கண்ணை விற்றுட்டோ ஓவியம் வாங்குற மாதிரி. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், அமெரிக்கர்கள் மாதிரி நம்ம கடன் பத்திரத்திலேயே வாழணும்னு நினைக்கிறதவல்ல கிரெடிட் கார்ட்லேயே வாழ்க்கை நடத்துகிறான்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்தியர்கள் சேமிக்கிறவா சில பேர் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் போய் சேமிக்கிற அந்த சேமிப்பு பழக்கம் இந்தியாவில் தான். அதுவும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம தேசத்தில் பெண்கள் கிட்ட தான் சேமிக்கிற பழக்கம் அதிகம். அது தங்கமாவோ பூமியாவோ ஏதோ சேமிக்கிற பழக்கம். ஆனால் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த உடனே லோன் கொடுக்குறான்றதுனால லோனை மட்டும் சிந்தித்தோமே தவிர சேமிப்பை வந்து நம்ம சிந்திக்க மறந்துட்டோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம ஃபண்டமெண்டலாக நமக்கு இருக்கிற ஒரு நல்ல குணத்தை நம்ம இழந்துட்டோன்னு தான் சொல்கிறோம். ஆக நீங்கள் வந்து உங்கள் மகன் வந்து சரியாக வந்து அந்த செலவு போக எவ்வளோ நிற்குமோ அவ்வளோக்கு வந்து அந்த லோனை கட்டிட்டார். அதுதான் அவருக்கு வந்திருக்க இப்போ மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அதனால் நீங்கள் வீடு வாங்கிய நேரம்ன்றது அனுகூலமான நேரம் இல்லை. அதனால் வீடை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டாம்னு தான் சொல்லுவோம். சில விரயங்களை வந்து தக்க வைக்கிறதுக்காக போராடாதீங்க. அதனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பரிகாரம் செய்யுங்க. ஓரளவு டென்ஷன் இல்லாத, உங்களுக்கு பதட்டம் கொடுக்காம விற்று போகணும்னு தான் சொல்லுவேன். அதனால் நாங்கள் காப்பாற்றுன்னு சொல்ல, நீங்கள் அதை விற்று போகிறதுக்கான வழியை செய்யுங்க. இப்போ உத்தியோகம்னு சொன்னீங்க, சப்தரிஷி வாக்கியப்படி அவர் என்ன சம்பளம் வாங்கியிருந்தாலோ அதில் 3ல் 1 பங்கு குறையிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. அந்த மனோபாவத்தை கொஞ்சம் ஏற்றுக்க வேண்டியது மிக 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 அவசியம்னு சொல்லுவேன். அந்த மனோபாவத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுன்றது ரொம்ப 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 அவசியம். ஆக இந்த 2த்துக்கும் சேர்த்து இப்போ சொல்ல போகிற பரிகாரங்களை பண்ணுங்கள். வீடு வந்து அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம், டென்ஷன், அந்த கடன் பிரச்சனை சம்மந்தமாக இருக்கிற உங்களோட தொல்லைகள் வந்து விலகும். வேலை வாய்ப்பு தேடி வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. இதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் படித்த படிப்புக்கு அந்தஸ்து குறையாமல் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது அப்போ அவரை கேட்டேன், நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து டீச்சராக இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கேன்றார். எங்கே? ஆஸ்திரேலியாலேயோ எங்கேயோ. சரி, இங்கே எதுக்கு அந்த பேராகிளைடன் மேலேருந்து இறங்குவா பாருங்கள், எங்கள் கூட வந்தவெல்லாம் போனான் அந்த போக்ரான்ற இடத்துல நேபாளில். நீங்கள் என்னதுக்கு இங்கே நீங்கள் கூட மாட போய் எல்லாருக்கும் அந்த ஒரு இது ஓணும், டிரைவர் ஒருத்தர் ஓணும். டிரைவர்னால் வண்டி இல்லை, அந்த கிளைட்டர் இறங்கும்போது கூட ஒருத்தர் வரணும். அவள் தான் நம்மளை மேலேருந்து இறக்கி அந்த பறக்க வச்சுட்டு இறக்குவான். எதுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 2 வாட்டி செய்ய முடியும். நான் இந்த ஊரில் வந்து 3 மாதமாக தங்கி அந்த தால்வாராகி, அந்த கோயில், இந்த கோயில், சிவாலயம், இதெல்லாம் பழைய விஷயங்களை நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி போகும்பொழுது என்னோடய தேவைகள் வந்து வருமானம் வந்துடும், என் தேவை வந்து ஃபில் ஆகிடும். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொஃபஸர்ன்றீங்க, பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, இந்த நேபாளி பார்த்தீங்கன்னா படிக்காதவன் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டுருக்கான், இந்த வேலையை போய் நீங்கள் செய்கிறீங்களேன்னு, இதில் என்ன தப்பு இருக்குன்னு. ஆக படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் நம்ம ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொழில்ன்றது தனி, வாழ்க்கை வாழறதுக்காக ஒரு தொழில் வேணும்.